இல்லம்மா, இப்ப அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எப்பொழுது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வருகிற பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே பங்கெடுத்து ஒரு 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 கிட்டத்தட்ட ஓராண்டு காலமா இணக்கமா பயணித்த ஒரு கட்சி, ஒரு தலைவரை இவர் தலைமையில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமித்ஷா ஐயா வருகைக்கு பிறகு கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகு எந்த இடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி சந்தித்து எப்பொழுது பேசினார், அல்லது அவர்கள் எந்த மேடையில் அல்லது எந்த நிகழ்ச்சியில் ஒன்றாக இணைந்து பணியாற்றினார்? எந்த இணக்கம், எந்த உறவும், எந்த நிகழ்வில் இணைந்து பணியாற்றுவேன் அப்படின்னா, நீங்க எங்க கேசிபி சொல்ற மாதிரி 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் இருக்கின்ற எடப்பாடியார் இப்ப டிடிவியோ அல்லது ஓபிஎஸ் அண்ணனோ அல்லது சின்னம்மாவோ அல்லது இது இருக்கிற எங்க கேசிபியாவோ புகழேந்தி அண்ணனோ அனைவரையும் நீங்க செங்கோட்டையண்ணன் இவங்க எல்லாரையும் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வழிந்து அவர்களோடு உறவு வைத்துக் கொண்டு அவர்களை ஊட்டப்படுத்தி அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி உங்களுடைய வெற்றிக்கு பாடுபடுவதற்கு இவர்களெல்லாம் உங்களுடைய அணிக்கு கொண்டு வந்து உங்களுடைய கருத்துக்கு செயல்பட வைப்பதற்கு யாருக்கு முழு பொறுப்பு இருக்கு? எடப்பாடியார் கிட்ட. எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலயும் ஓபிஎஸ்க்கோ அல்லது டிடிவி தினகரனுக்கோ ஆதரவு இருக்கு என்ற அந்த பாயிண்ட் அவர் ஒத்துக்கவே இல்லையே. அப்போ எப்படி அவர் ஆதரவு கோரணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவார்? அதுதான்மா இப்ப அதனாலதான் இப்ப அவங்க வந்து இப்ப நீங்க வந்து வேறொரு அணிக்கு டிடிவி தாவுவதற்காக அல்லது அணியில் சேருவதற்காக இப்படி ஒரு கருத்தை 2 நாட்களாக டிடிவி சொல்லுகிறாருன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அது உண்மை இல்லைங்கிற. நீங்க எப்பொழுதாவது நல்ல இணக்கமாக இருந்து அவரே உங்களுடைய முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அவரே அதிமுக தலைமையேற்கிற சூழலை ஒத்துக்கொண்டு பயணிக்க நல்லெண்ண சமிக்கைகளை கருத்துக்களை சொன்ன பொழுதெல்லாம் நீங்க எப்ப போய் அவருடைய கரம் பற்றி ஆற தள்ளுவீங்க? எப்ப போய் அவரை வரவேற்றீங்க? எப்ப டிடிவி அமமுக எங்களுடைய அணியில் இருக்கிறதுன்னு எங்க எடப்பாடி எப்ப சொன்னாரு? ஒரு முன்னணி ஊடகத்துல, உங்களை மாதிரி முன்னணி ஊடகத்துல அப்படியாமா கேள்வி கேட்கிறாங்க. டிடிவி அமமுக சேர்த்துக்குவீங்களா? அது காலம் பதில் சொல்லு. ஓபிஎஸ்சியா சேர்த்துக்குவீங்களா? காலம் கடந்து விட்டது. அப்படின்னா நீங்க என்ன, நீங்க அட்மிட் பண்ணல, சேர்த்த மாட்டோம்னு சொல்றீங்க. அப்ப எதுக்கு அவரை நீங்க இணைத்துக் கொள்வேன் என்று சொல்லி டிடிவி வெளியிடுகிறார்னா எங்க மணி என்ன சொல்றது சரிதான். அவர் ஒரு வேறொரு அணிக்காக அரசியல் ஆதாயத்திற்காக வெளியேறான். அப்படி எல்லாம் அவர் போகிறவரே இல்லை. எதை மனதில் படுகிறதோ அதை வெளிப்படையாக துணிந்து சொல்லக்கூடியவர் தான் எங்க டிடிவி. அப்ப நீங்க தனியரசு சொல்ற இந்த விஷயத்த திரு டிடிவி சொல்லலையே. அவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக நாங்க ஏத்துக்கவே இல்லை, நயினார் நாகேந்திரன் அனுசரித்து செல்லவில்லை அப்படின்னு அவர் மீதுதான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அது ஏன்? ஆமாமா, இப்ப இந்த 2 நாட்கள் 2 நாட்கள்ல நீங்க மூப்பனார் ஐயாவுடைய நினைவு நாள் வருது. அதுல வந்து நீங்க எல்லா மற்ற தோழமை கட்சிகளை எல்லாம் நீங்க மேடையில் ஏற்படுறீங்க. அதுல அண்ணாமலையும் இருக்கிறார். அப்ப நீங்க மற்ற எடப்பாடியாரும் அந்த மேடையில் இருக்கிறார். நிர்மலா சீதாராமனமா இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு இந்தியாவில கிட்டத்தட்ட ஒரு 3வது இடத்துல இருக்கிறாங்க. மோடி ஐயா, அமித்ஷா ஐயா தமிழ்நாட்டு பொறுப்புல பார்த்தா 3வது இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்க ஏன் டிடிவிய ஓபிஎஸ்சிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற டிடிவியை நீங்க எப்படி நீங்க நிராகரிக்கலாம்? அதற்கு எடப்பாடி இணங்கவில்லை. அந்த மேடையில் டிடிவியை அமமுகவை அவர் அங்கீகரிக்க மறுத்திருக்கிறார். ஆகவே அந்த செய்தி அவருக்கு தெரிகிறது. ஆகவே அவர் வெளியே. வேற என்ன? இப்ப நீங்க மரியாதை தலைவாசல் பிரிக்க மாட்டேன். இப்ப நீங்க மதிக்கவே இல்லை. நீங்க எடப்பாடி இருந்தா போதும், முதலமைச்சர் அல்லது நம்ம கூட்டணி வெற்றி பெற்று சொல்லணும்னு பாஜக விரும்பினால் அதுக்கு ஒன்றும் அமமுக இணைய வேண்டிய அவசியம் இல்லை, எங்க அண்ணன் ஓபிஎஸ் இணைய வேண்டிய அவசியம் இல்லை, எங்க சின்னமா ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்க கேசிபி ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க ஒன்றும் பாஜக கைவில் இல்லைன்னு சொல்லிட்டார்ல. டெல்லி நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து பணியை வைத்து நமக்கு ஆதரவாக செயல்பட வைத்து விடும் இவர்களை எல்லாம் என்று தப்பு கணக்கு போட்டால் பாஜகவே எச்சரிக்கிறேன் டிடிவி சொல்றாரு, தைரியமா சொல்றாருல. அப்ப டிடிவி வந்து இப்ப பாஜகவின் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு இந்த மதிக்காத எங்களை எல்லாம் தொடர்ந்து வெளியேற்றிவிட்டு 10 தோல்வியை தொடர்ந்து சுமந்து வருகிற எங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை நாங்கள் மீண்டும் முதலமைச்சராக அமர்த்துவதற்கு நாங்கள் ஒன்றும் மதிக்காம நாங்க வந்து வலிந்து போய் அடிமையாக இருந்து அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருந்து வந்துச்சு ஜனநாயகத்துல.
ஆகவே அப்படியாக இருந்தாலும் தொடர்ந்து இந்த அதிருப்தி எல்லாம் ஏன் எடப்பாடி பாஜக மீதாக இல்லாமல் நயினார் நாகேந்திரன் மீதான கோபமாக அல்லது அதிருப்தியாக அது குறுகிறதுக்கு காரணம் என்ன? இந்த ஒப்பீடு வேற வருதே, அண்ணாமலை சரியாக இருந்தார், நயினார் நாகேந்திரன் சரியாக இல்லை என்ற அந்த ஒப்பீடு வேற வருது. ஆமாமா, இப்ப நயினார் நாகேந்திரன் பாஜகவுக்கு வந்து வெறும் ஒரு 2-3 ஆண்டுகள் தான். ஆனா பாஜகவோடு அவர் வந்து இப்ப வந்து 3 ஆண்டுகள் தான் அதிமுக வந்து நயினார் நாகேந்திரன். அதுக்கு முன்னாடி மொத்த அரசியல் வாழ்க்கையையும் எங்க சினிமாவோடு, ஓபிஎஸோடு, டிடிவியோடு, எடப்பாடியோடு தான் பயணித்தார் நயினார் நாகேந்திரன். அப்ப நயினார் நாகேந்திரனுக்கு பாஜகவில் இருக்கிற அறிமுகத்தை விட, உறவை விட அதிமுகவில் இருக்கிற உறவு தான் அதிகம். ஆகவே அவர் அப்பொழுதே இவர்களுக்கு இப்ப சினிமா, டிடிவி, ஓபிஎஸோடு நயினார் இல்லை. அப்ப நயினார் வந்து இப்ப அதிமுக இவர் வந்து பாஜகவில் இணைந்தவருக்கு பாஜகவின் மாநில தலைவர் பொறுப்பை ஏற்ற பிறகு இவர்களை கூட்டணிக்காக கூட அங்கீகரித்து எடப்பாடியை போலவே இவர்களையும் ஆளாகிவிடக்கூடாது, இவர்கள் சட்டமன்றத்திற்குள் வந்துவிடக் கூடாது, அதிமுகவில் மீண்டும் வடிவமைத்து விடக்கூடாது என்று நயினார் விரும்புகிறார். ஆகவே அப்படின்னா நீங்க ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற முந்தைய உறவு எடப்பாடிக்கும் நயினாருக்கும் அப்ப 2 பேரும் சேர்ந்து அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி தான் இவர்களை நிராகரிக்கிறார் என்று பார்த்தால், முன்னாள் அதிமுக காரர் இந்நாள் பாஜக மாநில தலைவர் நயினார் திட்டமிட்டு ஓபிஎஸ் டிடிவி சின்னம்மாவை நிராகரித்தால், அதாவது வந்து நீங்க ஓபிஎஸ் வந்து பிரதமர் வர்றாரு, மோடி வர்றாரு, சந்திப்பதற்கு நேரம் கேட்ட காரல பகிரங்கமா கேட்டார். சால்வை அளிப்பதற்கு சந்திப்பதற்கு அது பாக்கியமா தந்திரா அந்த அளவுக்கு யார் அப்படி இறங்கி சொல்றாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய புரட்சி தலைவர் அம்மா 3 முறை முதல்வர் பொறுப்பில் இருந்தவரையிலே இந்த மோடி சந்திக்காம போவாரு, எதுக்காக போய் நாங்க பாஜகவை தூக்கி சுமக்கணும்னு கேட்கிறாரு. அப்படிப்பட்ட ஓபிஎஸ் ஒரு அதிருப்தியை சொல்றார். முதலமைச்சர் வேட்பாளராக யாரை எதிர்த்து நாங்கள் கட்சியை தொடங்கினோமோ அவரையே முதல்வர் வேட்பாளராக ஆதரிப்பது எப்படி சரியாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதை வைத்துதான் அமித்ஷா அப்படியான ஒரு விஷயத்த சொல்லல, நயினார் நாகேந்திரன் தான் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த கோபம் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க உயிரை கொடுத்து உழைப்போம் என்று மேடையில் பேசிய அண்ணாமலை மீது ஏன் வரல? அதுதான்மா இப்ப அண்ணாமலை வந்துமா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில பிரச்சாரம் பண்ணும்போது அண்ணாமலை என்ன சொன்னாரு? நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்க மாட்டார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் இருப்பார்னு சொன்னார். அந்த அண்ணாமலை அப்படியே மாறி போய் வாழ்க்கையிலேயே அவரை ட்ரோல் பண்ணி இந்த உயர்வுக்கு தந்தாவது எடப்பாடியை முதலமைச்சராக வேண்டும் சொன்ன அண்ணாமலை ஊடகத்துவியாளர் சந்திப்புல என்ன சொன்னாரு? கதர்வார். அது வந்து நான் வேற வழி இல்லை, எங்க டெல்லி தலைமைக்கு கட்டுப்பட்டு நான் இப்போ ஒரு சாதாரண தொண்டனா இருக்கிறேன், ஆகவே எங்களுடைய ஹைகமாண்ட் எங்களுடைய தலைமையினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அதிமுகவை அதன் பொதுச் செயலாளரை நான் விரும்பாவிட்டாலும் கூட எடப்பாடியை முதல்வர் அறையில் ஏற்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குதுன்னு இப்ப சொல்லி தப்பிக்க பார்க்கிறார். ஆகவே அண்ணாமலையுடைய அந்த அணுகுமுறை இருக்கலாமா, தேர்தலுக்கு முன்பு என்டிஏவில் அமமுக இருக்கிற பொழுது அவரை அதிமுகவின் பொதுச் செயலாளராக சொன்ன அண்ணாமலை இப்ப போய் எடப்பாடி பொதுச் செயலாளராகிறேன்னு சொல்றாரு. அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் இப்ப அண்ணாமலையையும் மதிக்கல. அண்ணாமலை வந்து ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி, பேச்சு நாக்கு தவற மாட்டார், அவர் அமித்ஷா மோடிக்கே பயப்பட மாட்டார், அவர் ஒரு பாஜகவிலேயே ஒரு பெரிய அந்த ஸ்பைடர் மேன் தான் சொன்னாங்க. ஆனா அவரும் ஒரு சாதாரண அரசியல்வாதி மாதிரி இப்ப நீங்க அண்ணாமலையும் அம்பலப்பட்டு போய் நிக்கிறாரு. எடப்பாடியில போய் கையை புடிச்சு கொண்டுட்டு வந்து அந்த மேடையில் அமர வைக்கிறாங்க அண்ணாமலை. அப்ப நீங்க இந்த அண்ணாமலையும் இந்த எடப்பாடியும் இந்த நயினார் நாகேந்திரன் போய் 2 கட்சி மட்டும் நீங்க தமிழ்நாடு ஊரா சுத்தி வந்தா தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 ஆட்சிக்கு வந்துருமா? அது மட்டும் இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமைக்கிறீங்க, இங்க எடப்பாடியை தனித்து ஆட்சிக்கிறாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வெற்றி பெறுவது சிரமம். திரு ரமேஷ் சேதுராமன், அதாவது பாஜக குறிப்பாக நயினார் நாகேந்திரன் கூட்டணி கட்சிகளிடையே பாரபட்சத்தை காண்பிக்கிறார், அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என்ற விமர்சனத்தை திரு டிடிவி முன்வைக்கிறார். உங்க பார்வை என்ன? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் வந்து அண்ணன் கேசிபி அவர்கள் பேசினார்.